அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள்மழை பொழிகின்ற இந்த ஜும்மாவுடைய நிலத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நாளிலே பேசப்படக்கூடிய உபதேசம் எம்முடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் பயனளிக்க வேண்டும் என்று ஆதரவு. இந்த ஜும்மாவுடைய தினத்திலே உங்களுக்கும் எனக்குமான ஒரு வசியத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை எப்படி கட்டமைத்திருக்கிறான் என்றால், ஆண் பெண் என்ற இரு பாலார்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் என்ற அந்த பந்தத்தை ஏற்படுத்தி அந்த உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்ததியர்களை பெருக்கி தருகின்றான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய அந்த குழந்தை செல்வம் என்பது ஒரு அமானிதம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் தம்முடைய பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. குழந்தை வளர்ப்பை பொறுத்த மட்டிலே இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை நாம் மார்க்க அடிப்படையில், மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில், அந்த வழிமுறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இன்று நாம் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இது யாருமே மறுக்க முடியாது. அதனால்தான் நிறைய பெற்றோர்கள் பார்த்தீர்கள், அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் அவர்களுக்கு கூடுதலான ஆலோசனைகள் தேவைப்படுகிறது, கூடுதலான வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அதற்காக கவுன்சிலிங் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் மார்க்கம் அதற்கு நமக்கு ஒரு சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. எப்படி நாம் நம்முடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் நாம் எப்படி கவனம் எடுக்க வேண்டும். காரணம், ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குதல் என்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதான கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருள்மலையை என்னை நனைய வைத்திருக்கிறான் என்றால், இந்த ஏகத்துவ கொள்கையில் என்னுடைய தலைமுறையை கொண்டு வருவதற்கான எல்லா விதமான வழிகாட்டிலும் நான் முயற்சி எடுக்க வேண்டும். மார்க்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நான் நல்ல ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்றால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளையை நான் நல்ல ஒரு பிள்ளையாக, சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பிள்ளையாக, நல்ல ஒரு தலைமுறையாக நான் எப்படி உருவாக்குதல் என்று சொன்னால், மார்க்கம் நமக்கு ஒரு சில வழிகாட்டுதலை தருகிறது. எங்கிருந்து மார்க்கம் ஆரம்பிக்கிறது? குழந்தை வளர்ப்பினுடைய விஷயத்தில் மார்க்கம் எங்கே கவனம் எடுக்க சொல்கிறது என்றால், இஃப்தியார தௌஜத்தியா ஸாலிஹா, சாலிஹான பெண்மணியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பை பற்றி மார்க்கம் பேசும் பொழுது எங்கிருந்து அதை நமக்கு தொடங்க சொல்கிறது என்றால், ஒரு நல்ல மணப்பெண்ணை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். மார்க்க பற்றுள்ள பெண் மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாமா என்பது அதனுடைய நோக்கம் அல்ல. முதலில் நான் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் நான் நல்ல முறையில் இருக்க வேண்டும், நல்ல ஒரு பண்பட்டவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எனக்குரிய தகுதிகள். எனக்கு வரக்கூடிய மனைவி, நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மணப்பெண், மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, நல்ல ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல ஒரு மணப்பெண்ணையும் தேர்ந்தெடுக்க. காரணம் என்ன? ஒரு ஆணுக்கு அந்த குடும்பத்தின் மீதான கடமைகள் இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு என்னவென்றால் அந்த வீட்டினுடைய பிள்ளைகளை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட முறையில் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார். ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம், துன்கி துல்லி அறுபடை, ஒரு பெண் 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். இந்த 4 காரணம் தான். சுத்தி சுத்தி பார்த்தாலும் இந்த சமூகத்தில் இந்த 4 ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துதான் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். என்ன காரணம்? மாலிகா, அந்த பெண் செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். அந்த பெண்ணிடத்துல ஒரு பொருளாதாரம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். அல்லது அல்லது அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் என்ற அடிப்படையில் அந்த பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். அல்லது ஒரு பெண் தன்னுடைய அழகின் காரணமாக அந்த அழகை அடிப்படையாக வைத்து அவள் திருமணம் முடிக்கப்படுகிறார். வதீனினா,
மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மார்க்க அடிப்படையில் இருக்கிறாள் என்ற அடிப்படையில் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு விதமான காரணங்களை சொல்லி காட்டினார்கள். ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவதற்கு 4 விதமான காரணங்கள். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணத்தை முற்படுத்தினார் என்றால், தீனுடைய பெண்ணை நீங்கள் முற்படுத்துங்கள், அவர்களை திருமணம் முடியுங்கள். அப்படி முடித்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள்ல தீனை மறந்து பொருளாதாரத்தை தேடி, தீனை மறந்து அழகை தேடி, தீனை மறந்து குடும்ப பாரம்பரியத்தை தேடினோம் என்றால் நிச்சயமாக நம்மளால ஒரு நல்ல தலைப்புறையை உருவாக்க முடியாது. சொல்லு இந்த சொல்லக்கூடிய காரணங்களில பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து திருமணம் முடிப்பதை மார்க்கம் ஹராம் என்று சொல்லல. இந்த பகுதிகள்ல தீனை மறந்த நிலையில் இந்த மூன்றில் எதை தேடினாலும் அது நஷ்டம்தான். தீனோடு சேர்த்த ஒரு பொருளாதாரம், தீனோடு சேர்த்த ஒரு அழகு, தீனோடு சேர்த்த ஒரு பாரம்பரியம் பிரச்சனை அல்ல. அது நல்ல தலைமுறையை உருவாக்கித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஆர்வமாக நமக்கு சொன்ன அடிப்படை காரணம், நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய மணப்பெண் நல்ல ஒரு சாலிகான பெண்மணியாக இருக்க வேண்டும். முதலாவது காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, மின் சஅதத்தி இப்னு ஆதம் அல் மர்அத்து சாலிஹா. ஆதமுடைய மகனுடைய மகிழ்ச்சியான வாழ்வுல ஒரு அம்சம் என்னவென்றால் சாலிகான ஒரு பெண்மணி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில ஒரு சாலிகான பெண்மணியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதற்காக? நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் நாம் இரண்டாவது பகுதியாக என்ன கவனம் செலுத்த வேண்டும் என்றால், வர்சுல் அகீதத்தி வல் ஈமான். அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொள்கையை புகட்ட வேண்டும், அகீதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஈமானை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிக முக்கியமான பகுதி. கொள்கையை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் கொள்கையை நாம் நம்முடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வரலாறை சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு என்றால், ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர், ஒரு அடிமையானவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய குரலை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் பயன்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த ஸ்தானத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் அல்லாஹ் அவரை பற்றி பேசுகிறான். கியாமத் நாள் வரையிலும் அவரை நினைவுபடுத்தாமல் இந்த முஸ்லிம் சமூகம் குர்ஆனை புரட்ட முடியாது. யார் அந்த நபர் என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவர் நபி அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு கரும்பிடத்தை சார்ந்த ஒரு அடிமையாக இருந்த ஒரு மனிதர். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்விற்கு நீ இணை வைத்து விடாதே. அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் என்பது மிக பாதகமான ஒரு செயல், பாவச் செயல் என்பதை தன்னுடைய மகனுக்கு ஒவ்வொரு நாளும் சுட்டி காட்டினார். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொள்கையை புகட்ட வேண்டும். இந்த உலகத்திலேயே பாவங்களிலே மிக மோசமான பாவம் ஷிர்க். கேவலத்திலே மிக கேவலமானது ஷிர்க். அசிங்கங்களிலே மிக மோசமான அசிங்கமானது ஷிர்க். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்க வேண்டும், அதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனுடைய பாரதூரமான நிலையை நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இப்படி எடுத்துரைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய தந்தை என்பது அந்த ஸ்தானத்தை அல்லாஹ் உயர்த்துவான், அதிலே அல்லாஹ் அருள் செய்வான் என்பது வரலாறு. நல்ல ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் கொள்கையை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இதன் தவற விடுறாங்க. ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு எதை முதன்மைப்படுத்தி சொல்லி தராரு? இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கு மகனே, நீ வாழக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம், ஒரு பள்ளமேடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவனை வீழ்த்தக்கூடிய ஒரு சாரார் இருப்பார்கள் என்றெல்லாம் இந்த உலகத்தை பற்றி நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறோமோ அதை விட பல மடங்கு கொள்கை பற்றியான முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஷிர்கினுடைய விபரீதத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். ஷிர்க் என்ற மாபாதக செயலில் நாம் ஈடுபட்டால், அதே நிலையில் நாம் மரணித்து விட்டால் நாளை மறுமையில் நிரந்தர நரகத்தில் இருப்போம் என்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொள்கையை புகட்ட வேண்டும். ஆனா யோசிச்சு பாருங்க,
உங்களுடைய மனசு தொட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 வயது அடைந்த ஒரு பிள்ளை எனக்கு இருக்கிறான் என்றால், நான் அவனுக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பிள்ளைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்திருந்தால் அல்லாஹ்வால் நான் அருள் செய்யப்பட்டவன் என்று அர்த்தம். நீங்க இந்த உலகத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கல, இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கல, அல்லாஹ்வை நீங்கள் நினைவுபடுத்தின என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பார்வையில் நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதராக கருதப்படுகிறீர்கள், ஒரு சிறந்த தந்தையாக கருதப்படுகிறீர்கள். அதனாலதான் அன்பார்ந்த அல்லாஹ்விடியார்களே, மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு கொள்கையை புகட்ட வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன? அந்த குழந்தை வளர்ப்பில் நாம் கவனிக்க வேண்டிய மூன்றாவது அம்சம் என்னவென்றால் கஸ்ரத்து துஆஇ. அந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுத்துட்டான், ஞாபகத்து கிடைச்சிடுச்சு, ஒரு அமானிதம் வந்துடுச்சு என்ற அந்த பிள்ளைகளுடைய பராமரிப்பில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவது அல்லாமல் அதோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இது நபிமாருடைய மன்ஹஜாக இருந்தது. நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துஆ செய்தார்கள். நான் நபிதான், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நான் இறை செய்தியை பெறுகிறேன், இறைவனிடத்தில் இந்த வகி செய்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அதனால் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் ஒரு அலட்சிய போக்குடன் இருந்தார்களா? கிடையாது. காரணம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி நமக்கு பாடம் எடுக்கிறான்? ஒரு நபியாக அவர் எப்படி இருந்தார், ஒரு தந்தையாக அவர் எப்படி இருந்தார், ஒரு சமூக தலைவராக அவர் எப்படி இருந்தார், எல்லா விதமான நிலைகளும் ஒரு சிறந்து விளங்கி இருந்தார். யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையா என்ற அந்த ஸ்தானத்தில், தந்தை என்ற பகுதியில் அவர் எப்படி இருந்தார் என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்த சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. எப்படி துஆ செஞ்சாங்க? இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள், என்னுடைய பிள்ளை இந்த உலக மோகத்தில் கூடி இருக்கிறான், என்னுடைய பிள்ளை போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறான், என் பிள்ளை இந்த உலக ஆசபாசங்களுக்கு அகப்பட்டு இருக்கிறான் என்றெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம். அவன் தொழுகைக்கு வருவதில்லை, மார்க்க தொடர்போடு இல்லை, பள்ளியோடு தொடர்பு இல்லை என்றெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்விடியார்களே, கவலை மட்டும் அதற்கான தீர்வு அல்ல, நம்முடைய ஆதங்கம் மட்டும் அதற்கான தீர்வு அல்ல. அதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். மார்க்கம் அதான் நமக்கு வழிகாட்டுகிறது. கத்ரத்து துஆஇ. அந்த பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமாக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளையும் நீ தொழக்கூடிய பிள்ளையாக ஆக்கி வைப்பாயாக. அடுத்தது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படிதான் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு அன்பளிப்பை தா. எப்படிப்பட்ட அன்பளிப்பு? உன்னுடைய புறத்திலேருந்து எனக்கு நீ ஒரு அன்பளிப்பை தரணும், நல்ல ஒரு சிறந்த பிள்ளை எனக்கு அன்பளிப்பாக தா. இந்த சமூகத்தில் நான் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட பிள்ளை எனக்கு அன்பளிப்பாக தா. உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு அன்பளிப்பாக தா. இந்த தீனை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு அன்பளிப்பாக தா. இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு அன்பளிப்பாக என்கின்ற ஆக சிறந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். துர்ரியத்தன் தய்யிபத்தன். இறைவா, நல்ல பிள்ளையை தா, வெறும் பிள்ளையை தா என்று கேட்கவில்லை. அன்பார்ந்த அல்லாஹ்விடியார்களே, தொடர்ச்சியாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் பிள்ளையை கொடுத்து விட்டானா அந்த பிள்ளையுடைய நலவுக்காக கேட்க வேண்டும். அல்லது அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் வாரிசை எதிர்பார்க்கிறோமா? யா அல்லாஹ், நீ தரக்கூடிய வாரிசை இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு வாரிசாக ஆக்கித்தாயா என்று அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டும். இது பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மூன்றாவது அம்சம். நான்காவது என்ன? அந்த துஆவின் பொழுதே ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக அதிகமா துஆ செய்யறதை பற்றி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸலாத்து தஅவத்தி முஸ்தஜாபத்து. 3 பேருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான். அவர்கள் கரம் ஏந்தினால் அந்த கரத்திற்கு அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். யார் என்றால் அந்த 3 நபர்களில் ஒருவர் தஅவத்து வாலித், பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துஆ. அந்த துஆவை அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான். அப்ப நம்முடைய பிள்ளைக்காக நாங்க செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த விதமான தடையும் இல்லாமல் உடனே அங்கீகரிக்கப்படும். இந்த அங்கீகாரம் இருக்கிறது என்றால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப குழந்தைகளுடைய வளர்ப்பில் 4வது அம்சம் என்னவென்றால் தஹ்சீனு பில் அல்கார். அந்த பிள்ளைகளுக்கு நாம் மார்க்கம் காட்டி தந்த திக்ர்களை எல்லாம் ஓதி ஊத வேண்டும். அதை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டும். மார்க்கம் காட்டி தந்த முன்னாடி சொன்னது என்னவென்றால் அவர்களுக்காக துஆ செய்தல்.
இது என்னவென்றால் மார்க்கம் காட்டி தந்த அத்கார்கள் இருக்குமே, திக்ர்கள் இருக்குமே, அந்த திக்ர்களை கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு தேடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅபிது அல் ஹஸன் வல் ஹுசைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்குமாக பாதுகாப்பிற்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகள் அந்த இரண்டு பிள்ளைகளுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்ன அபாகுமா கான யுஅபிது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இருவருக்கும் செய்த போன்ற பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் அதே பிரார்த்தனையை செய்றாங்க. அதே அதுக்காக ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள். நம்ம எல்லோருக்கும் அறிந்த பிரார்த்தனை தான். அவருக்கு கலிமாத்தில்லாஹி தாமா வ மின் குல்லி ஷைத்தானி ஹாமா வ மின் குல்லி அனில் லாமா என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனை. அப்ப குழந்தையினுடைய வளர்ப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய 4வது பகுதி என்ன? மார்க்கம் காட்டி தந்த திக்ர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அதே போன்று 5வது அம்சம் என்னவென்றால் இக்தியார் அஸ்மாய் ஆஃப் தய்யிபா. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு பெற்றோர் கவனம் எடுக்க வேண்டிய பகுதிகள்ல இது மிக முக்கியமான பகுதி. பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும். மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் நல்ல பெயர்களை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்யணும், பெயர் வைக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். நீங்க சில பெற்றோர்கள் பார்க்கிறோம், ஃபேஷன் எதிர்பார்க்கிறாங்க, பேர்ல என்ன எதிர்பார்க்கிறாங்க, நல்ல ஒரு யாருமே வைக்காத ஒரு பேரா இருக்கணும், புதுசா இருக்கணும் என்று சொல்லி பெயர்களில் நல்ல பெயர்களில் பழமையை விட்டு விடுகிறார். பழமை என்று மனதில் எண்ணிக்கொண்டு சில நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்று பழமையாக மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபிகள் அப்படின்ற மாதிரியான மனநிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதுவெல்லாம் அல்லாஹ்வால் வர்ணித்து சொல்லப்பட்ட சிலாகி என்று சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர். அதை வைப்பதனால் எந்த விதமான ஐபும் நமக்கு ஏற்பட போவது கிடையாது. சமூகத்தை பார்த்தல்ல, அல்லாஹ்வுக்கு எது பிடித்தமான பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, இன்ன அஹப அஸ்மாஇக்கும் இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பெயர்களே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான பேர். எதை நம்ம ரொம்ப நல்லான பேரு, ரொம்ப பழைய பேர் நினைக்கிறோமோ அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான பேரு. அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான். அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான் அல்லாஹ்விற்கு பெயர்களே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெயரை பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கும்? இதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைக்கு பெயர் வைப்பதாக இருந்தால் முடிஞ்சபட்சம் தௌஹீதுக்கு ரிலேட்டிவான பேராகி, தௌஹீத் அல்லாஹ்வை நான் வணக்கத்தில் ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை, அது சார்ந்த பெயர்களை நம்முடைய பிள்ளைக்கு வைக்க நாம் முயற்சி செய்யணும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. எப்படின்னா, அப்துல்லா இந்த பேர் ஏன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்திருக்கா? நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நிரூபிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் கொடுத்த வாரிசுக்கு நம்ம அந்த பேரை வச்சோம்டா, நீ அல்லாஹ்வோட அடிமை, நான் அடிமை என்று நான் என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதை என்னுடைய ரப்பு விரும்புகிறான். அதுதான் இந்த பேரினுடைய கனமே. இந்த பேர் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, தௌஹீதை அது உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் முன்னாடி நான் ஒரு அடிமை என்ற உணர்வை வெளிப்படுத்துது. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, இப்படி குழந்தைகளுடைய விஷயத்தில் மார்க்கம் நமக்கு ஒரு சில வழிகாட்டுதலை காட்டுது. அந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை நாம் பேசினோமோ அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து ஜும்மாவுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஜும்மாவுடைய முதலாவது உரை குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டிய பகுதி என்ற அந்த தலைப்பை மையமாக வைத்து ஒரு சில செய்திகளை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடராக குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் மார்க்கம் நமக்கு கவனித்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பகுதி இது. என்னது அப்படின்னா, அல்-அத்லு பைனல் அப்னாஇ, பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தையோ அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் இது நமக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு பகுதி. இது பெரும்பாலான பெற்றோர்கள் சில இடங்களில் நீதம் தவறுகிறார்கள். அதாவது வீட்டுல கடைக்குட்டி என்றால் அவனுக்கு ஒரு விதமான அணுகுமுறை, மூத்த பிள்ளை என்றால் ஒரு விதமான அணுகுமுறை, அல்லது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற விஷயத்தில் ஒரு விதமான அணுகுமுறை. இது போன்ற விஷயங்களில் நாம் எல்லோரிடத்திலும் சரிசமமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்த்தோம் சொன்னா, இந்த பெண் பிள்ளையினுடைய கற்பு விஷயத்தில் காட்டக்கூடிய கவனம் ஆண் பிள்ளையினுடைய கற்பு விஷயத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கிறார். ஆம்பளை பையன் தான், அவன் எப்படி வேணா வந்துருவான்,
ஆம்பளை பிள்ளை தானே, அவன் வளர்ந்து வந்துருவான் என்ற ஒரு மனநிலை வரும். அல்லாஹ் நமக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தால் அதை நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதே போன்ற கவனம் அவனுடைய கற்புடைய விஷயத்தையும் நாம் எடுக்க வேண்டும். ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த நம்ம வாழக்கூடிய இந்த குஃபருடைய கலாச்சாரம் வேண்டுமானால் ஆண் பிள்ளைகளுடைய கற்பை ஒரு அலட்சியமாக காட்டலாமே தவிர, இஸ்லாத்தினுடைய பார்வையில் இரண்டும் சமமானவர்கள் தான். இரண்டு பேருடைய விஷயத்திலும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அதிலும் நாம் நீந்தமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரிசமமான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இது மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் எப்படி செய்யறாருன்னா வரான். அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, அருமை கணவரே, நம்முடைய பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு அன்பளிப்பு கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த அன்பளிப்பு கொடுப்பதற்காக அந்த கணவர் ஒரு கட்டத்துல தயாராகுற. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, நான் இன்னைக்கு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்க போறேன். அப்ப உடனே மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக வைத்து நீங்க என்ன செய்யுங்க, அன்பளிப்பு கொடுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த நபி தோழர் ரசூல்லா கிட்ட போறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நான் ஒரு அன்பளிப்பை என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலக்க வலதி சிவாமு, இது வல்லாத பிள்ளைகள் உனக்கு இருக்கிறதாப்பா என்று ரசூல்லா கேட்டாங்க. அப்பொழுது அந்த நபி தோழர் சொன்னாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், இது வல்லாத நான் அன்பளிப்பை கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளை அல்லாத சில பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தை பதில் சொன்னார்கள், லா துஷ்ஹிதினி அலா ஜௌரி, அநியாயத்திற்கு ஒருபோதும் நான் துணை நிற்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன, ஒரு அன்பளிப்பை வீட்டில் உள்ள ஒரே ஒரு பையன் கொடுத்தாங்க, மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா கேட்கிறாங்க. ஆமான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநியாயத்திற்கு நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கடின தன்மையோடு அந்த செய்தியை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில், அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அவர்கள் விஷயத்தில் நாம் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். இது சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய 2650வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இப்ப அடுத்ததாக குழந்தைகளுடைய வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன, அர்ரிஃகு வர்ஹ்மா, அந்த குழந்தைகளிடத்தில் நாம் கனிவோடும் அன்பு காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் மீது நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படின்னா ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஆயிஷா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆயிஷா அவங்க ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்கிறாங்க. கேட்டவர்களுக்கு 3 நபர்களுக்கு 3 பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. 3ல் 2ஐ ஒரு பிள்ளை கொடுத்து இன்னொரு பிள்ளை கொடுத்து ஒன்றை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் சாப்பிட்டதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு பசியினுடைய தேவை இருக்கிறது. அதை தாய் உணர்கிறாள். உணர்ந்ததற்கு பின்பு அந்த தன்னிடத்தில் உள்ள அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆக பிளந்து ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை கொடுக்கிறார்கள். இந்த காட்சி ஆயிஷா அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தோடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படிப்பட்ட நிகழ்வு இப்படி வந்தாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தனக்கு இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தாங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்க என்ன செஞ்சாங்க, எத்தி வச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ் கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah, அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. பண்பார்ந்த அல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸில் இருந்து, இந்த நிகழ்விலிருந்து நாங்க பெறக்கூடிய படிப்பினை என்ன, குழந்தைகளிடத்துல நாம் இரக்கம் காட்டுவது, அவர்களுக்கு நாம் கனிவை காட்டுவது என்பது நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்கு அது ஒரு காரணியாக இருக்கும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. இப்போ தந்தை என்ற அடிப்படையில் சில நேரம் நம்ம கோவப்படுவோம், தாய் என்ற அடிப்படையில் சில கோவங்களும், அதெல்லாம் ஆகுமான கோவங்கள், தேவையான கோவங்கள், ஆரோக்கியமான கோவங்கள், மாற்று கருத்து அல்ல. ஆனா என்னுடைய கோபத்தை விட என்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் கருணை காட்டக்கூடியவர்களாக, அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த இரக்கம் என்ற தன்மை நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தது. குழந்தைகளுடைய வளர்ப்பினுடைய விஷயத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய 8வது அம்சம் என்னவென்றால், பத்லு நுஸ்ஹ் வ தௌஜீஹ், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக உபதேசம் செய்ய வேண்டும், நசீஹத் பண்ணணும், அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கணும். ஏன்னா மார்க்கம் அதை நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லி காட்டுது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இருந்தே நமக்கு மிகப்பெரிய செய்தி இருக்கு. தன்னுடைய மகனுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உபதேசம் செய்தார்கள். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, இது கால லுக்மான் லிப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறானா, வ இத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். வ இது கால, அதை சொன்ன பொழுது அரபில இது என்ற வார்த்தை இருந்துச்சுன்னா உத்குர் என்ற அர்த்தம்,
தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. அதுக்குதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இதுபால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் வருதுல. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா தௌஹீதை பற்றி, ஷிர்கினுடைய விபரீதத்தை பற்றி தொடர்ச்சியாக சொன்னாங்க. சில தப்சீர்கள்ல பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுக்கு அழைத்து இந்த உபதேசத்தை செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே மகனே, அது மிகப்பெரிய பாவம். அப்போ ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில் நாம் அதிகமாக உபதேசம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்வதை விட பெற்றோர்களாகிய நாம் செய்கின்ற உபதேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டு. அப்போ குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் இது மிக முக்கியமான பகுதி. 9வது என்ன? ஜலீசு சாலிஹ், நல்ல நண்பரை அந்த பிள்ளைக்கு நல்ல நண்பர் தேர்ந்தெடுக்கிறானா என்ற விஷயத்தில் நாம் கவனிச்சிருந்தேன். நம்முடைய பிள்ளையை நம்ம நல்ல முறையில வளர்க்கிறோம், பள்ளி தொடர்பு கூட வைக்கிறோம், மார்க்கமயமாக்கலாக இருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய நட்பு விஷயத்தில் அந்த நட்பு வட்டாரம் மார்க்கத்துக்கு தூரமாக இருக்கிறது, மார்க்கத்தை விட்டு விலகி போன ஒன்றாக இருக்கிறது என்றால் அதில் பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பர் தீய நண்பருக்கான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அந்த அடிப்படையில பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களா என்று நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் விஷயத்தை நம்ம அக்கறை காட்டணும். இன்னும் குறிப்பாக நீங்க நிறைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், முற்ற நண்பர் யாருக்கும் அவங்களுடைய மொபைல் போன் தான். அந்த மொபைல் போன் தான் அவர்களை வழிகெடுப்பதற்கான எல்லா விதமான வழிவகைகளும் இருக்கிறது. அப்ப அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். வீட்டுல நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மொபைல் போன் கொடுத்துருக்குன்னா வேற எந்த விதமான பர்பஸும் கிடையாது. அவர் ஒரு தனிமையான வாழ்க்கைக்கு உட்பட்டவர் அல்ல. தாய் தந்தை கீழே தான் அவர் இருக்க போறாரு. அப்ப அதுக்கு எதுக்காக அவர் பாஸ்வேர்டு போடுறாரு, எதுக்காக அவர் அந்த மாதிரியான ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறார்? இந்த விஷயத்தெல்லாம் நாங்க கவனம் கொள்ளணும். யாரோட நட்பு பாராட்டுகிறார், இதெல்லாம் மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள். 10வது அம்சம் மிக முக்கியமான பகுதி. எல்லா பெற்றோர்களும் இந்த பகுதியை ரொம்ப கவனமாக இருக்கும். என்ன தெரியுமா? மார்க்கம் சொல்லி காட்டுது, குழந்தை வளர்ப்புல மிக முக்கியமான பகுதி அல் குதுவத்துல் ஹஸனா. குழந்தையை நாம் நல்ல குழந்தையை உருவாக்க வேண்டும், நல்ல சந்ததியினர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். பாப்பாவை சிகரெட் அடிக்கிறவரா இருக்கிறாங்க, பாப்பாவை போதை வஸ்துக்கு அடிக்டா இருக்கிறாங்க அப்படின்றாங்க, அந்த பிள்ளையுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பிள்ளையினுடைய எதிர்கால சூழல் மிக மோசமாக அமையும். அதனாலதான் மார்க்கம் சொல்லி காட்டுது, நீங்க தப்புனா மேல தப்பு, நீங்க செய்யாத பிறருக்கு சொல்லாதீங்க. அது தந்தையாக இருந்தாலும் சரி. அப்ப தந்தை தன்னிடத்தில் உள்ள தீய குணங்களை விட்டு அகற்றி நல்ல குணங்கள், அழகிய முன்மாதிரியாக இருக்கணும், நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு தந்தையின் மீதான கடமை. நம்ம நல்ல ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு மேற்சொன்ன 9 அம்சங்களிலும் நான் கவனம் செலுத்தி 10வது அம்சம் அதை மாற்ற முடியாது. நான் ஒரு 30 வருஷமா அப்படியே இருந்துட்டேன், திடீர்னு என்னால எப்படி விட முடியும் என்றால் நம்முடைய தலைமுறை விஷயத்தில் ஒரு கேள்விக்குறி ஏற்படும். எங்கள் குழந்தையுடைய வளர்ப்பு விஷயத்தில் ஒரு குறைகள் ஏற்படுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வியார்களே, நாம் இதில் கவனம் எடுத்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஒரு சிறந்த தலைமுறை, ஒரு சிறந்த சந்ததியினர்கள் இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தொடர்ச்சியாக நாம் ஆதரவு வைப்போம். எதை நாம் பேசினோமோ அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாசல் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.